2026 ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய வெளிப்பாடுகள் என்ன நடக்க போகுது அதை நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். Praise God. Hallelujah. And I encourage each and every one of you to have a book, a notebook, or your diary, a pen, so that you can write it down. Amen. Praise the Lord. சரி, முதலாவது உலகத்திற்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய வார்த்தை. உலகம் அப்படின்னு சொல்லும் பொழுது சபையை தவிர்த்து சுற்றிலும் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய வார்த்தை. தேவன் யார் என்பதை அறிந்தும் தேவனுக்கு மகிமை செலுத்த மனதில்லாமல் தங்கள் இருதயங்களை கேடுள்ள இருளுக்கு ஒப்பு கொடுக்கும். உலகத்தில் இருக்கிற வாலிபர்களுக்கும் அடுத்த சந்ததி, நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அப்படின்னு சொன்னா வாலிபர்களை தொடர்ந்து வரக்கூடிய சிறு பிள்ளைகள், யங்க ஜெனரேஷன்ஸ், உலக ஞானத்தினால் தங்களை ஞானிகள் என்று எண்ணி தேவனை குறித்த ஞானத்தை விட்டு மூடர்களாய் மாறுவார்கள். அடுத்து உலகத்திற்கு ஆண்டவர் பேசக்கூடிய வார்த்தை, தேவனுக்கு மட்டுமே செலுத்த வேண்டிய ஆராதனை மகிமையை மனித வணக்கத்திற்கும் மிருகங்களின் சொரூபங்களுக்கும் செலுத்தும் பழக்கம் பூமி எங்கும் பரவும். அதனால் சாபம் பற்றி பிடிக்கும். சத்தியத்தை பொய்யுக்கும், படைத்தவரை படைக்கப்பட்டவைகளுக்கும் மனிதர்கள் மாற்றிக்கொள்வார்கள். எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கும். சத்தியத்திற்கு இடம் கொடுக்க மாட்டாங்க, சத்தியத்திற்கு மாறா பொய்க்கு இடம் கொடுப்பாங்க. புரிஞ்சுதா? படைத்த தேவனுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க, படைக்கப்பட்ட பொருளுக்கு இடம் கொடுப்பாங்க. சரி, அடுத்து மனிதனின் இருதயம் பாவத்தை விரும்பி தேவ நியமத்திற்கு விரோதமாக நடந்து ஆண் ஆணோடும் பெண் பெண்ணோடும் உறவு கொள்ள நாடும். இந்த மகா கேடுள்ள பாவத்தின் பலனாய் இதுவரை கண்டிடாத விதமாய் பூமி காணும். கர்த்தருக்கு விரோதமான பாவ பழக்கங்களை சட்டபூர்வமாய் உலகம் அங்கீகரிக்கும். Something that you have to watch. இந்த வருஷத்துல நீங்க ரொம்ப ஜாக்கிரதையாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், கர்த்தருக்கு விரோதமான பாவ பழக்கம் சட்டபூர்வமாக உலகம் அங்கீகரிக்கும். அது வெளியரங்கமா பெருசாகவே இருக்கும். இப்ப ஆண்டவர் சபைகளுக்கு பேசக்கூடிய வார்த்தை, நல்ல கவனிங்க, சபைகளுக்கு பேசக்கூடிய வார்த்தை, கர்த்தரை அறியும் அறிவு முக்கியம் இல்லை என்று நினைப்பதால். சபை என்ன நினைக்குதா? கர்த்தரை அறியும் அறிவு முக்கியம் இல்லை என்று நினைப்பதால் கேடான சிந்தனைகளுக்கு ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். சரியா? தகாததை செய்ய தங்களை ஒப்பு கொடுப்பார்கள். அந்நியாயம், பொருளாசை, வேசித்தனம், பெருமை, வாக்குவாதம், வன்மை, கீழ்ப்படியாண்மை, அன்பில்லாத்தன்மை, துரோகம் போன்ற குணங்களுக்கு இடம் கொடுத்து சபை உணர்வற்று போகும். முதலாவது இந்த ஊழியத்திற்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய வார்த்தை, இந்த ஆண்டு நீ வளருவாய், உன் தடையை விலக்கி நீ நடக்க வேண்டிய பாதையை உனக்கு காட்டுவேன். இந்த ஆண்டு நீ வளருவாய், உன் தடையை விலக்கி நீ நடக்க வேண்டிய பாதையை உனக்கு காட்டுவேன். அடுத்து
நிறைய தேசங்களுக்கு ஆண்டவர் இந்த வருஷத்துல பேசலை. பொதுவாக நிறைய அந்த தேசம் இந்த தேசம்னு சொல்லி ஆண்டவர் வெளிப்படுத்தி பேசுவார். ஆனால் இந்த வருஷத்தில் ஆண்டவர் குறிப்பிட்டு ஒரே ஒரு தேசத்தை குறித்து மாத்திரமே பேசியிருக்கிறார். ஏன்னா இந்த தேசத்தில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் தான் உலகத்தில் ஒரு இம்பேக்டை கொண்டு வரும். அமெரிக்காவை பற்றி ஆண்டவர் என்ன பேசுகிறாருன்னா, அமெரிக்கா எழும்பும் ஆனால் மீண்டும் விழுந்து போகும். அமெரிக்கா எழும்பும் ஆனால் மீண்டும் விழுந்து போகும். அதன் வீழ்ச்சி கேட்டின் மகனை வரவேற்கும். இது ரொம்ப முக்கியமானது. அல்லேலூயா. இது ரொம்ப முக்கியமானது. அமெரிக்கா எழும்பும் ஆனால் மீண்டும் விழுந்து போகும். அதன் வீழ்ச்சி கேட்டின் மகனை வரவேற்கும்.